வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எனக்கு ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி, எனது தாய் தந்தையும் வணங்கி, என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையும் வணங்கி, எல்லாம் வல்ல இறைவனையும் என்னை பரம்பொருளையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். உலக மக்கள் டிவைன் ஜோதிடம் பார்த்துட்டு அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிவைன் ஜோதிடம் மூலயமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 5000 சப்ஸ்கிரைப் மேலே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு வேண்டும். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் பேச போகிறோம்னா, வாஸ்துங்கிற, அதாவது வாஸ்துன்னா என்ன, இந்த வாஸ்துனுடைய ஏன் யாருக்கெல்லாம் வாஸ்து பேசுது, எந்தெந்த இடத்துல வாஸ்து பேசுது, வாஸ்துன்னா அதை பற்றி என்ன அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம். இந்த வாஸ்து பகவானுங்கிறது மாயன்னு பேர். இதுக்கு இது இதை உருவாக்குனவர் முதல்ல மாயன்னு பேர். மயன் இதை உருவாக்குனது, இந்த கலையை உருவாக்குனது. இப்போ சதுப்பு நில பூமியில் ஒரு இடத்துல வீடு கட்டினா எப்படி இருக்கும், ஹீல்ஸ் மலை இருக்கிற பகுதியில் வீடு இருந்தால் எப்படி இருக்கும், விவசாயம் பண்ணுற பகுதியில், அதாவது குறிஞ்சி, முல்லை, நெய்தல் பாலை இந்த மாதிரி 5 இது இருக்குது. விவசாயம் பண்ணுற இடத்துல வீடுகள் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏரி, குளம், ஆறு, இந்த மாதிரி கோயில்களை சுற்றி இடத்துல எப்படி இருந்தால் வாஸ்து எப்படி இருக்கும். ஆனால் வாஸ்துங்கிறது இன்னைக்கு நிறைய கண்டென்ட் வந்துருச்சு. நிறைய ஜோதிடர்கள், வாஸ்து ஜாம்பவான்கள் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, மறக்கக்கூடாது. வாஸ்து என்னன்னா, ஆலயத்துக்கு ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 வருடம் கட்டியும் இன்னும் ஆடுல அசையலை, எவ்வளோ பூகம்பம் சந்திச்சிருச்சு, எவ்வளோ பிரளயத்தை சந்திச்சிருச்சு, ஏன் அந்த கோயில் ஆடுல அசையலை? ஏன் இப்போ நம்ம கட்டின இப்போ வீடுகள் எல்லாம் பிரளயம் வந்தால், சுனாமி வந்தால் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது? என்ன காரணம்? அப்போ ஒரு வீடு வாஸ்து கட்டுனா, ஒரு வீடு கட்டுனா அந்த வீட்டில் முதல்ல எனர்ஜி இருக்கா? இது பார்க்க இப்போ யாருமே இல்லை சார். இப்போ எத்தனையோ பேர் ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள், வாஸ்து பண்ணி பார்க்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆயாதி கணக்கு பார்க்குறவங்க, குழிக்கணக்கு பார்க்குறவங்க, குழி பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அவங்கள நான் குறைன்னு சொல்லலை. எல்லாரும் அவங்களோட தனி டேலண்ட்டாக காமிக்கிறாங்க, அவங்களும் இல்லைன்னு சொல்ல. ஒரு இடத்துல கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கல்யாண மால் கட்டுறோம், ஒரு மனை கட்டுறோம், ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், ஒரு நர்சிங் ஹோம் கட்டுறோம், இல்லை ஒரு ஆலயம் கட்டுறோம். அந்த இடத்துல எனர்ஜி இருக்கா? அதாவது நான் சொல்றது பூமி. இப்போ பூமி அஸ்தத்திக் பாலகர்னு சொல்லுவாங்க. இப்போ வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இது மாதிரி அஸ்தத்திக் பாலகர். இந்த 8 திசையிலையும் பூமியில இருக்கா? பூமியில உங்களுடைய எனர்ஜி, நீங்க கட்ட போடக்கூடிய இடத்துல எனர்ஜி இருக்கா அப்படின்னா என்ன சார்? இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஆமா சார், ஒரு இடத்துல கோயில் கட்டணும்னு இருக்கு, அங்க போய் நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டினா வேலை செய்யாது. ஆமா, ஒரு இடத்துல பெட்டி கடை வைக்கணும்னு இருக்கு, நீங்க அங்க போய் ஒரு பெட்டி கடை வச்சு சும்மா ஒரு காய்கறி கடை, பெட்டி கடை வைக்கணும்னு இருக்கும் அந்த கடையில ஒரு இடத்துல. அந்த இடத்துல நீங்க போய் கறி கடை வச்சுருந்தா ஓடாது. ஆமா சார், இந்த மாதிரிலாம் இருக்குங்கண்ணா. ஒரு இடத்துல ஒருத்தர் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, என்னுடைய பார்த்த அனுபவத்தை, நான் போய் வாஸ்து பார்த்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறேன். எந்த புக்கோ, நோட்டை, பேப்பரை எடுத்து வச்சு எதுவுமே நான் பேசல. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை பாரு. ஒருத்தர் ஒரு கடை இருக்கு சார், அந்த கடையில போனா 10 விதமான வியாபாரம் நடந்திருக்கு. துணி கடை நடந்திருக்கு, செல்போன் ஃபேன்சி கடை நடந்திருக்கு, ஐஸ்கிரீம் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடை நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா கடையும் எடுத்து இந்த கடையை விட்டுட்டு போயிடுறாங்க. அது மாதிரி ஒரு வீடு கட்டினாருன்னா வீட்டு ஓனர் இருக்க முடியல. வீட்டு ஓனருக்கு ஒரு இடம் இருக்கு, வீடு கட்டி வாஸ்துக்கு வாடகைக்கு விடுறாங்க, அது வேற. அடுத்த கட்டம் வீடு கட்டி அவங்களால அந்த வீட்டு ஓனரால இருக்க முடியல. அந்த வீடு கட்டுனா இது வாடகை தான் போகும், வாடகை தான் விடணும். அந்த இடம் அந்த இடம் சொல்லுதுங்கிறேன். அது என்ன மாதிரி இடம் சொல்லுது, அது என்ன, அந்த இடம் என்ன சொல்ல வருது? இப்போ ஒருத்தருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டணும், இல்லை ஒருத்தருக்கு ஒரு ஃபுட்பால் பிளேயர் கிரவுண்டு கட்டணும், ஒரு கிரவுண்டு மாதிரி வைக்கணும், இல்லை ஒருத்தர் விவசாயம் பண்ணி விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களை அங்கே வைக்கணும். இந்த இடம் எதுக்கு செய்யணும், என்ன செய்யணும், இல்லை அந்த இடத்துல எந்த இடத்துல மட்டும் வீடு கட்டணும். இப்போ ஒரு விவசாய தோட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன்,
எல்லாரும் விவசாய தோட்டத்தில் ஒரு போர் செட் இன்ஜின் வச்சுக்குவாங்க. போர் செட்டுங்கிறது இன்ஜின். தண்ணி இல்லாத காலத்தில் இன்ஜின் பாய்ச்சுவாங்க. தண்ணி அதாவது மோட்டர் போட்டு இன்ஜின் பாய்ச்சுவாங்க. தண்ணி வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த இன்ஜின் கொட்டா எங்க இருக்கணும்? அது மாதிரி ஒரு தோப்பு, தென்னந்தோப்பு இருக்கு. இந்த தோப்புல உங்களுடைய ஒரு வீடு அப்படின்னா அங்க போய் தங்குனா சேமிப்பு கிடங்கு, இந்த தென்னை மரம் தேங்காய்லாம் வைக்கணும்னா எங்க வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்கு சார். விவசாயத்திலையும் இருக்கு, டவுன்லயும் இருக்கு. இது மாதிரி சென்னை, பாம்பே, மெட்ராஸ், இது மாதிரி பெங்களூர், இந்த மாதிரி நகரங்கள்லாம் வாஸ்து நீங்க 10வது மாடியில் இருந்தாலும் வாஸ்து தாங்கிறேன். அதாவது உங்களுடைய பூர்வீகம் நீங்க என்ன விதத்துல இருக்கீங்களோ நீங்க எங்க போனாலும் அதே மாதிரிதான் வாஸ்து கிடைக்குங்கிறேன். உங்களுக்கு தங்க ஆள் கிடைப்பாங்க, மனிதர்கள் வருவாங்கிறேன். உங்களுக்கு பூர்வீகத்துல என்ன அமைப்போட உங்களுடைய வாஸ்து இருக்கோ அதே வாஸ்து முறையோட தான் உங்களுக்கு அங்க கிடைக்கும். அவரா உணர்ந்து அதுக்கு மேல அவர் ரெக்கவர் பண்ணி வச்சுக்கிட்டா தான், ஒரு வீட்டுக்கு மேல 2 வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி வச்சுக்கிட்டா தான் அவர் அடுத்த கட்ட உணர்வுக்கு வருவாரு. 2வது சார், இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னது மண்ணு என்ன சொல்ல வருது, மண்ணு கண்டிஷன் என்ன, இந்த வாஸ்துல மண்ணோட எனர்ஜி என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிக்க முன்னாடிலாம் தேங்காய் வச்சு பார்ப்பாங்க. இங்க தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தேங்காய்லாம் வச்சு பார்ப்பாங்க. சில பேர் பசுமாட்டை கட்டி 3 நாள் தங்க வைப்பாங்க. கோழியை விட்டுருவாங்க, சேவல் கோழியை விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் பழைய காலத்து முறைகள்லாம் நிறைய இருந்துச்சு. இப்ப சில விதமான விஞ்ஞான முறைகள் வந்திருக்கு. இல்ல சில பேருக்கு, சில வாஸ்து நிபுணர்களுக்கு அங்க போனாவே, மண்ணுக்கு போனாவே இந்த மண்ணு சொல்லும். இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு நாங்கெல்லாம் வாஸ்து பார்க்க போறோம்னா இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணு இவனுக்கு இந்த ப்ராப்ளம் தண்டனை கொடுத்து வச்சிருக்கோம், இதை மாத்தாதானே எங்கள்கிட்ட சொல்லும். இது என்ன சார், இது என்ன சொல்லுது, நீங்க என்ன புதுசா ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த விவரத்தை உங்கள்கிட்ட நாங்க உண்மையை சொல்ல முடியாதுங்கிறேன். இந்த இடத்துக்கு போனதையும் ஒரு வாஸ்துன்னா உங்க இடத்தும் பக்கத்து இடம், அதுக்கு பக்கத்து இடம், எழுத்த வீடு, என்ன வீடு, இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னு எங்களுக்கு தெரியுங்கிறேன். இந்த இடத்துல வீடு கட்டலாமா, இவர் முன்னாடி கட்டலாமா, பின்னாடி கட்டலாமா, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாமா, பள்ளிக்கூடம் கட்டலாமா, கார் பார்க்கிங் கட்டலாமா, இந்த இடத்த எம்டியா போடணுமா. அது மாதிரி சார், யாராவது மெயின் ரோட்ல யாராவது இடம் வாங்கியிருப்பாங்க, ஃபிளாட் வாங்கியிருப்பாங்க. மெயின் ரோட்ல வரிசையா ஃபிளாட்டா இருக்கும், யாராவது கார்னரா இருக்கும். அந்த மாதிரி ஃபிளாட்லாம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஃபிளாட்லாம் வாங்கி அவர் ஏதாவது பண்ணுனான்னா அவங்க உடம்ப கெடுத்துரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படியே நீங்க மெயின் ரோடு இருக்குங்க, எந்த ஊர்ல வேணாலும் வச்சுங்க, உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க ஊர் பக்கத்துல எங்கெல்லாம் மெயின் ரோடு இருக்கோ, மெயின் ரோடு பக்கத்துல அப்படியே வரிசையா பிளாட் இருக்கும். யாராவது கார்னர் பிளாட்ல வீடு கட்டியிருப்பாங்க, இல்ல கார்னர்ல இடம் எம்டியா கிடக்கும். அது வந்து இறைவனுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்த வாங்கவும் கூடாது, கட்டவும் கூடாதுங்கிற இறைவனே ஒதுக்கி கார்னரா போட்டிருக்காரு. அந்த மாதிரி இடத்துல நீங்க வீடு கட்ட, அப்படி கட்டினீங்கன்னா உங்க வீட்டு எஜமானியோ, அந்த எஜமானையோ, உங்க வீட்டு குழந்தைகளையோ அது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி மனையில நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இந்த மனையை ஆய்வு பண்ண, இந்த மனையை சூட்சமமா என்ன பிரச்சனை, இப்ப ஆரா ஸ்கேனர் கையில ஒரு 2 மிஷின் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வீடியோல வரும். இந்த ஆரா ஸ்கேனர் வீடியோல வரும். அந்த ஆரா ஸ்கேனர் வந்து எப்படி செக் பண்றாங்க, என்ன மாதிரி பண்றாங்க, உங்க வீட்டுல எங்கெங்கெல்லாம் எனர்ஜி இருக்கு, இந்த எனர்ஜி உங்களுக்கு எவ்வளவு தூக்கி கொடுக்குது, அதே மாதிரி உங்க இந்த மண்ணில் வீடு கட்டலாமா அப்படின்னு ஆரா சிஸ்டம்னு பேர். ஆரான்னா உடம்புல எப்படி நமக்கு 7 சக்கராஸ் இருக்கோ, அது மாதிரி மண்ணுக்கு இந்த மண்ணில் என்ன சக்தி இருக்கு, என்ன பொருள் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு ஒரு ஆரா ஸ்கேனர்னு இருக்கு. அது மாதிரி அந்த ஆரா ஸ்கேனர் மூலயமா உங்களுக்கு உங்க இடத்த புதுசா யாராவது வீடு கட்டணும், இல்ல புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், புதுசா யாராவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், இல்ல புதுசா ஒரு இடத்துல நிறைய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கீழே மண்ணோட தரத்தை நீங்க சரியா பார்த்து ஆய்வு பண்ணி அப்புறம் கட்டுங்க. அப்பதான் வியாபாரம் வரும். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டினா ஒரு வியாபாரம் நடக்கும். கீழே எனர்ஜி இருந்தா தான் மேல நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எனர்ஜியோட இருந்தா தான் உங்க வைத்தியத்துக்கு வர்றவங்க வந்து மருத்துவம் கொண்டாடி பிழைச்சி போவாங்க. இல்லாட்டி சில ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோய் தீராது, அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும். சில போய் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனா திரும்பி உயிரோட திரும்பி வரமாட்டாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு. சில வீட்டுக்கு போனா அந்த வீட்டோட எஃபெக்ஷன், சில வீட்டுல போய் பாருங்க, அந்த வீட்டுல பெண்கள் இருந்தா வாடகை வீட்டுல எங்கேயாவது போய் மாறி இருந்தாங்கன்னா 10 நாள் நல்லா இருப்பாங்க. யாராவது ஒரே வீட்டுல இருப்பாங்க, அவங்க வீட்டுல வாஸ்து கோளாறு பிரச்சனை இருந்ததுன்னா 10 நாள் எங்கேயாவது வெளில போவாங்க. யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு, இல்லை எங்கேயா டூரு, திருச்செந்தூர், இந்த மாதிரி பீச்சு, 10 நாள் வெளில போயிட்டு வரப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து டவுன் ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க இடம், உங்க வீட்டோட எனர்ஜி. உங்க வீட்டுல என்ன எனர்ஜி இருக்கு, உங்க வீட்டுல எவ்வளவு தெய்வ அனுகூலம் இருக்கு, எவ்வளவு தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு, இந்த தெய்வ சக்தியை எங்க வைக்கணும், உங்க வீட்டுல எப்படி வீடு கட்டணும், எப்படி மனம் அமைக்கணும். வீடு கட்டும் போது இதுக்கப்புறம் வாஸ்துக்கு இருந்தாலும் இப்ப நான் சொல்றது வந்து மெயினோட பேசிக் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க வாஸ்து கட்ட மண் எங்க கொட்டணும், முதல்ல வீடு எங்க ஆரம்பிக்கணும், ஒட்டுனா என்ன செய்யணும், அப்புறம் வாஸ்துப்படி வடகிழக்கு தென்கிழக்கெல்லாம் என்ன இருக்கணும், அதெல்லாம் கணக்கு இருக்கு. துளி பொருத்தம் பார்த்து தான் நீங்க வீடு கட்டணும். யாருக்கெல்லாம் பசு மனம் அமைதோ,
யானை மனம் அமையுதோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன சார் பசுமனை, அது என்ன சார் யானை மனை? அது ஆமா, உங்க வீட்டோட நீளம் அகலத்தை அளக்கணும். ஒரு கணக்கு இருக்கு, அதுக்கு பேர் குழி பொருத்தம்னு பேரு. 11 பொருத்தம் 10 பொருத்தம்னு பேரு. இல்ல குழி பொருத்தத்துல அந்த மனைக்கு இந்த மனைன்னு பேர் வைப்பாங்க. 8 வகையான மனை. அந்த 8 வகையான மனையில கழுத மனை வந்தா பிரச்சனை, காக்கா மனை வந்தா பிரச்சனை, நாய் மனை வந்தா பிரச்சனை, புறா மனை வந்தா பிரச்சனை. இதே யானை மனை வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், சிங்க மனை வந்தா நல்லா இருக்கும், பசுமனை வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு. இது மாதிரி பசுமனைலாம் வந்தா நீங்க பால் பாக்கெட்டோட குழந்தை குட்டியோட, இந்த பசுமனை இருக்கிற வீட்டுல போய் ஒரு கணவன் மனைவி ஒன்னா இருந்தா சீக்கிரம் குழந்தை. இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல அவருடைய ஆபீஸ் யானை மனை, அதாவது அவருடைய ஆபீஸ் யானை மனை மாதிரி இருக்குன்னா அவரு ஆபீஸ் வந்து நல்ல ஒரு அவர் தோல்வியை சந்திக்க முடியாதுங்கிற. அவருடைய இடம் படுத்து ஏந்திரிச்சு போற இடம், அவர் தங்கி இருக்கிற இடம் யானை மனையா இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில எந்த எலெக்ஷன்லையும் எந்த ஒரு இதுலையும் எந்த ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, ஒரு அரசியல்ல இருக்காரு, பொது சேவையில் இருக்காருன்னா அவர் தோக்க மாட்டாருங்கிற. அரசியல்ல இருந்தாலும் உடம்ப கெடுக்க கூடாது சார். அதுக்கு பேர் தான் வீடு, அதுக்கு பேர் தான் வாஸ்து. இப்ப ரொம்ப பேர் அரசியல்ல இருக்காங்க, ரொம்ப பேர் வீடு கட்டுறாங்க. ஆனா அந்த வீடு வாங்கணுமோ இடம் வாங்கணுமே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஒரு இடம் வாங்காம இருப்பாரு, ஒரு இடம் வாங்கினே ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரனா, அந்த மண்ணோட யார் பேர்ல இடம் இருக்கோ அந்த மண்ணோட எஃபெக்டை காமிச்சோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், ஐயா புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் ஐயா எம்ஜிஆர் ஐயாவோட ராமாவரம் தோட்டம் ஒரு ஏழை அதாவது அனாதை குழந்தைங்களுக்கு எழுதி வச்சாரு ஐயாங்க. அந்த மனை கண்ணு தெரியாத காது கேளாத கண் கேளாத மனைக்கு தான் அது போகணும் அப்படின்னு இருக்கு அந்த மனை. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மனையில இப்படிதான் இருக்கணும், இந்த மனையில ஆசிரமம் இருக்கணும், இந்த மனையில வந்து ஏழை எளிய மக்கள் வாழணும், இந்த மனையில பள்ளிக்கூடம் கட்டணும், இந்த மனையில கல்யாண மண்டபம் கட்டணும், இந்த மனைக்கு முன்னால இவ்வளவு இடம் விடணும், இவ்வளவு விடணும் அப்படின்னு எனர்ஜியை வர வைக்கிறதுன்னு ஒரு ஆரா ஸ்கேனர் சிஸ்டம் இருக்கு. இதை நீங்க செய்யணும். அதுக்கு அடுத்ததா உங்க வீட்டோட நீளம் அகலம் ரொம்ப முக்கியம். இப்ப ஒருத்தருக்கு 30 அடி அகலம் மனம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களோட இடம் 30 அடி இருக்கு, இல்ல ஒரு 50 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன அகலத்துல வேணும்? அவர் தெற்கு பார்த்த வீடு மனையா, வடக்கு பார்த்த வீடா, கிழக்கு வாசல் டைரக்ஷனா, மேற்கு பார்த்த டைரக்ஷனா, எந்த மனையில அவர் மெயின் வாசல் ராஜநிலை வைக்கப்படும், வச்ச எங்க முதல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கணும், வீடு கட்டும் போது எந்த மூலையில கொண்டாந்து முதல்ல மண்ணு கொண்டாந்து வைக்கணும், ஆத்து மணல் கொண்டாந்து எங்க வைக்கணும், இதெல்லாம் நிறைய இருக்கு. வாஸ்துங்கிறது வந்து இப்ப நான் பேசுற இந்த 1/2 மணி நேரம் வீடியோ கிடையாது. வாஸ்து பேசணும்னா 2000 பேர் 2 மணி நேரம் பேசணும். இப்ப நான் உங்களுக்கு 1/2 மணி நேரத்துல சின்ன ஜூஸா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது பேசிக்கா எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். 2வது குழி பொருத்தம், நீள அகலம். அந்த மனை யாருக்கு கட்டணும், இந்த மனவோட வீட்டு எஜமானுடைய ஜாதகத்தை பார்க்கணும். இந்த மனை யார் பேர்ல இருக்கோ அவங்க ஜாதகத்தை பார்க்கணும், அவங்க மனைவியோட ஜாதகத்தை பார்க்கணும். இந்த மனை எப்ப கட்டலாம், யார் பேர்ல கோடலாம், அடிக்கோடலாம். அதுக்கு பேர் மன அடிக்கோளுதன்னு பேரு. அதுதான் இந்த மனமுகூர்த்தம் பண்ணி அடிக்கோளுதன்னு பேரு. என்னைக்கு எந்த நாள்ல பண்ணா மனமுகூர்த்தம் பண்ணா வேலை நிக்காம நடக்கும். இப்படிலாம் செய்யணும். இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அருமையா. 2வது, இப்ப யாரும் குழி பொருத்தம் வச்சு கட்டுறது இல்ல. குழி பொருத்தம் பார்த்து கண்டிப்பா கட்டுங்க. நீங்க எப்ப வீடு கட்டினாலும் குழி பொருத்தம் பார்த்து கட்டுங்க. குழி பொருத்தம் பார்த்து கட்டாத வீடு எல்லாம் ஜெயிக்கல, எல்லாம் தோக்குது. நீங்க வேணா எழுதி வச்சுங்க. யாரோ இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 100ல ஒரு 10% பேருக்கு தான் இன்ஜினியர் சொல்லி நல்லது நடக்குதுங்கிற. ஒருத்தர் திடீர்னு என்ன செஞ்சாரு, 80க்கு 42க்கு 80ன்னு ஒரு இன்ஜினியர் அளவு போட்டு நல்லா வீடு, கீழே முன்னாடி கடை, பின்னாடி வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மேல வாடகை எல்லாம் கட்டிட்டாரு. ஆனா அந்த வீட்டு எஜமானரும் கேன்சர் வந்திருக்காங்கிற. அந்த மனையை போய் நாங்க அளந்து பார்த்தோம் சார். சார் முன்னாடி 2 கடை, மேல காம்ப்ளெக்ஸ் வாடகை விட்டுருக்காரு, பின்னாடி வீட்டு எஜமானர் பின்னாடி இருக்காரு. அந்த வீட்டை போய் நாங்க அளந்து வாஸ்து பார்த்துட்டு வந்தோம். அவர் மனைவிக்கு கேன்சர். அவர் தென்கிழக்கு மூலம் சரியில்லை. அவர் இடத்துல அவர் வீட்டுக்கு போனா ஆயாதி நீல அளந்து பார்த்தா ஆயாதி சரியில்லை. ஆயாதிங்கிறது குழிக்கணக்குன்னு பேரு. குழி பொருத்தம் நல்லா இருந்தா தான் ஒருவர் நல்லா இருந்து வீடு அமைஞ்சாதான் அவர் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். முதல்ல எனர்ஜி வேணும் மண்ணுக்கு. 2வது குழி பொருத்தம் வேண்டும். அந்த குழியில பசு மனை, யானை மனை, இந்த மாதிரி சிங்க மனை இதெல்லாம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நல்லது. 2வது, இந்த வீட்டுக்கு ஆயுள்னு இருக்கு. எப்படி மனிதனுக்கு சராசரி ஆயுள் 120 வருஷமோ அது மாதிரி இந்த வீடு கட்டுனா அந்த குழி பொருத்தம் பார்க்குறப்ப இந்த வீட்டோட ஆயுளை உங்களுக்கு சொல்லுவோம். இந்த ஆயுள் எத்தனை வருஷம் இந்த வீடு இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு 100 வயசு ஆயுள் இந்த வீடு கட்டி முடிக்கிறேன்னா 100 வயசுக்கு அப்புறம் இந்த வீட்டை இடிச்சிட்டு டெமோக்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணணுங்கிற அந்த வீட்டை.
இல்லை அந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை அந்த வீட்டை ஏதாவது பழுதடைஞ்சுதான் மறுபடியும் பூசணுங்கிறேன். 100 வருஷத்துக்கு அப்புறம் கிராக் விடும், கொஞ்சோண்டு இதாகும், அதெல்லாம் பூசணும். 100 வருஷம் வரைக்கும் அந்த மனம்னா அந்த வீடு தாங்கும்னா தாங்கும். ஒருத்தருக்கு யானமான அமைஞ்சி 100 வருஷம் ஆயுள் பலம் இருக்குன்னா அந்த வீடு தாங்கும். 95 வருஷம் இருக்குன்னா 95 வருஷம் தாங்கும். அது மாதிரி எப்படி நம்ம மனிதனுக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் இருக்கோ, அது மாதிரி வீட்டுக்கு ராசி நட்சத்திரம் லக்கணம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி அம்சம்னு ஒண்ணு இருக்கு, பிரம்ம வம்சம் வசிய வம்சம் இப்படின்னு ஜாதி, அதுக்கு பேர் ஜாதின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் பிரம்ம வம்சத்துல வீடு கிடைக்குதோ ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அது மாதிரி நேத்திரம்னு இருக்கு, ஒரு கண் 2 கண் குருட்டு கண், அதாவது ஒரு கண்ணா நேத்திரம் ஒற்றை கண்ணுங்கிற, 2 கண்ணுன்னா 2 நேத்திரம், அதாவது கண்ணே தெரியும்னா குருட்டு. அந்த நேத்திரம் யாருக்கெல்லாம் ஃபெயிலா இருக்கோ அதுல நேத்திரம்லாம் பார்த்து கட்டணுங்கிற. இந்த குழி பொருத்தத்துல எல்லாம் வந்துடும். இதெல்லாம் பார்க்கும்போது நேத்திரம், ஜீவன், ராசி, லக்னம், வசியம், அம்சம், மன, என்ன மன, பசு மன எல்லாம் பார்த்து தான் சொல்லுவோம் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்க வீடு கட்டிட்டீங்கன்னா சூப்பரா ஆயிடுவீங்க. 3வதா, ஒரு வீட்டுல எந்த ஒரு வீடா இருந்தாலும் வடகிழக்கு சரியா இருக்கணும். வடக்குங்கிற பகுதியும் கிழக்குங்கிற பகுதியும் அங்க போர்வெல் இருக்கணும். வடகிழக்குங்கிற பகுதி காத்தோட்டமா சுத்தமா துளசி மாடம் அங்க இருக்கணும், இல்ல காத்தோட்டமா இருக்கணும். அங்க கெட்ட வானமா தண்ணி, குளிக்கிற தண்ணி, இந்த மாதிரி பேடு வாட்டர் இல்லாத அந்த இடத்துல ஒரு காத்தோட்டம் இல்லாம அசிங்கமா குப்பையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீட்டுல செல்வம் சேராது. யார் வீட்டுல எல்லாம் வடமேற்கு மூலை பாதிச்சிருக்கோ பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. யார் வீட்டுல எல்லாம் வடகிழக்கு மூலை பாதிச்சிருக்கோ குழந்தை இல்லை உங்களுக்கு. உங்க வீட்டுல போய் பாருங்க சார், வடக்கு கிழக்கு பகுதி பாதிஞ்சா குழந்தை டிசீஸா தான் இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. அது மாதிரி வடமேற்கு யாராருக்கெல்லாம் பாதிச்சுன்னா மனைவி பாதிப்பா இருக்கு, பெண் குழந்தை இருந்தா பாதிக்குது. அது மாதிரி தென்கிழக்கு பகுதி பாதிச்சுதான் மனைவி பாதிக்கிறாங்க. அக்னி மூலை நம்ம வீட்டுல முதல் தெய்வமே தென்கிழக்கு தாங்கிறான். சாமி ரூம் பூஜை ரூம் தெய்வம் இல்லைங்கிற. முதல் தெய்வமே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ருசியா இருக்கா, சாப்பிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையா சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது அங்க கணக்கு. தென்கிழக்கு மூலை ஒருத்தருக்கு சரியா இல்லை, மனைவி கஷ்டப்பட்டுக்கிட்டே சமைப்பாங்க, டயர்னஸோட சமைப்பாங்க, கொஞ்சோண்டு நேரம் போறதுக்குள்ள பிரச்சனை ஆயிடும். சமைச்ச பொருள் நீங்க உட்கார்ந்து கணவன் மனைவி சாப்பிட முடியாது. இப்போ தென்கிழக்கு மூலை பிரச்சனையா இருக்கு. தென்மேற்கு மூலை நிறுதி மூலை வாயு மூலை, அதாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்ற இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா பணம் காசு பணம் பெட்டகம் இதெல்லாம் வச்சு அவர் வரவு செலவு பண்றதுக்கு நல்லா இருக்கும். இது இப்ப இந்த 4 மூலையோட விளக்கம். இந்த 4 மூலையும் நல்லா இல்லை சார் அப்படிங்கிறீங்க. சரி, வடகிழக்கு மூலையாவது சரியா இருக்கணும். வீட்டுல கண்டிப்பா வடகிழக்கு மூலை சரியா இருந்தா தான் உங்க வீடு விமோசனத்துக்கு வரும். வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு எல்லாமே பிரச்சனை தான் சார். நீங்க வேணா போய் பாருங்க. யார் வீட்டுல வடகிழக்கு பாதிச்சிருக்கோ அவங்க அப்பாவுக்கு மருத்துவ செலவு நடக்கும், குழந்தை இருக்காது, இல்லாட்டி குழந்தை இருந்து மருத்துவ செலவு நடந்துகிட்டு இருக்கும், இல்ல குழந்தை டிசீஸா இருக்கும். வடகிழக்குனா வடக்கு, கிழக்குனா குரு சார், குருனா குழந்தை. அதனால கண்டிப்பா நீங்க வீடு கட்டும் போது இந்த திசையும் ஆராய்ச்சி பண்ணி எந்த அளவுல எங்கெங்க பெட்ரூம் வைக்கணும், எந்த அளவுல கிச்சன் வைக்கணும், எந்த அளவுல ஹால் விடணும். சார் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஒரு பாத்ரூம் டாய்லெட் வச்சுன்னா அங்கே வடமேற்கு மூலையில் அந்த ரூமுக்கு வடமேற்கு மூலையில் டாய்லெட் வைங்க. இந்த பக்கம் சாமி ரூம் சார் பயப்பட வேணாம், தாராளமாக வைங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெளியில ஓப்பன்ல சாமி ரூம் ஹாலில் வைங்க. இல்லை சாமி ரூம்னு வடகிழக்குல உங்களுக்கு இடம் இருக்குன்னா வடகிழக்குல சாமி ரூம் க்ளோஸ் பண்ணி ஒரு பூஜை ரூம் மாதிரி வைக்கலாம். இல்லை ஓப்பன்ல வைக்கலாம். எல்லாரும் பூஜை பண்ற மாதிரி, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஹாலில் கூட பூஜை ரூம் வச்சு ஒரு கஃபோர்ட் மாதிரி வைக்கலாம். யார் ஒருவர் தெற்கு பார்த்த வீட்டில் இருக்காங்களோ நல்லா நோட் பண்ணிங்க இந்த வீடியோ மூலயமா. யார் ஒருவர் தெற்கு பார்த்த வீடு, தெற்கு பாச மனை, அதாவது மெயின் வாசல் இருக்காங்களோ, மேசம் சிம்மம் தனுசு இதில் பிறந்திருப்பாங்க. ஒன்று சித்திரை மாதம் ஆவணி மாதம் மார்கழி மாதம் பிறந்திருப்பாங்க. இல்லை மேச லக்கணம் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணமாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசியாக இருப்பாங்க. இந்த 3 இல்லாமல் அவங்க தெற்கு பார்த்த மனையில் குடியிருக்க வைக்காதுங்க. ராஜகிரகம்னு சொல்ற சூரியன் செவ்வாய் குரு மேசம் சிம்மம் தனுசு இது இல்லாம உங்க தெற்கு பார்த்த வீட்டுல குடியிருக்க வைக்காதுங்கிற. அது மாதிரி உங்க வீட்டுல நிலை சார் இதெல்லாம் வச்சுட்டேன், பூமியில எனர்ஜி வச்சுட்டோம் சார், நீங்க சொன்ன அளவுல வச்சுட்டோம். நிலை அடுத்தது வீட்டோட நிலை, அதுக்கு ஏன் சார் நிலைன்னு பேர் வச்சாங்க சொல்லுங்க. அந்த வீட்டுல ராஜ நிலை அப்படின்னா யார் அந்த வீட்டோட ஓனர், இந்த வீட்டோட எஜமான, அந்த நிலையை தீர்மானிக்கிறதா அந்த வீட்டோட நிலையை, அதாவது இந்த எஜமானர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு, அவர் நல்லா இருக்காரா, பேரும் புகழோட இருக்காரா, இல்ல கடனா இருக்காரா அப்படின்னு அந்த நிலையை தீர்மானிக்கிறது அந்த நிலை தான்.
உங்களுடைய வெளியிலேருந்து நீங்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள்கிட்ட உள்ள கெட்ட வைப்ரேஷனை வெளியில் தள்ளுறது அந்த நிலை தான். ஒரு துக்கத்துக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஒரு தேவையில்லாத இடத்துல நின்று பேசிட்டு வரீங்க, இல்லை உங்களை அறியாமே உங்கள் இடத்துக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நிலைக்கிட்ட போனால், நிலை நீங்கள் சரியான அளவில் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது 9 பாகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, இந்த மாதிரி 9 பாகம். ஒருத்தருக்கு 27 அடியில் 30 அடி அகலம், 27 அடியில் வைக்கிறாருன்னா முதல் பாகம் 3 அடி, அடுத்த பாகம் 3 அடி, இந்த மாதிரி 9 3 27. குருவில் யாருக்கு நிலம் இருக்கோ இல்லை புதன்ல யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி நிலை வைக்கிற அளவு புதன் குருவில் இருக்கணும். அதே மாதிரி இந்த நிலையோட அளவு நீள அகலம் ஆசாரிங்க அவங்க அளவில் வைக்கிறாங்க. அதாவது 6 அடி சார், 6 அடிக்கு 1 இன்ச்சு கூட சார், 2 இன்ச்சு கூட சார், 7 அடி சார், 7 அடிக்கு 1 இன்ச்சு கூட சார், அது மாதிரி 36 3 அடி சார், 3 பண்ண 36 37 இன்ச்சு 3 அடி 1 இன்ச்சு கூட சார், 38 இன்ச்சில் நில வைக்கிறாங்க, 40 இன்ச்சில் நில வைக்கிறாங்க. அப்பெல்லாம் வைக்கக்கூடாது. நிலைக்குன்னு ஒரு அளவு இருக்கு, சூட்சம அளவு இருக்கு. அடிக்கணக்கில் வைக்கிறது வேற. 3 அடிக்கு சார், 3 அடிக்கு 7 அடி, 3 அடிக்கு 6 அடி அப்படின்னு வைக்க. நிலைக்குன்னு ஒரு அளவு இருக்கு, இஞ்சி கணக்கில் தான் அளந்து வைக்கணும். இந்த ராஜ நிலை இஞ்சி கணக்கில் அளந்து உங்களுடைய நீளம் அகலம் கரெக்டாக வச்சு நீங்கள் கதவு திறக்கிறது, இந்த கதவு திறந்து மூடுறது வந்து தான் உங்கள் வீட்டில் காற்று, அந்த பஞ்சபூதத்தோடைய காற்று உள்ள தள்ளுதுங்கிற. ஓகே, யாருக்கெல்லாம் இந்த புதன் குருவில் நிலை உட்காருது, அதுக்கு அடுத்ததா இந்த குரு நிலை வந்து நிலையோட அளவு ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் முன் வாசல் வைக்கிறாங்களோ, ராஜ நிலை வைக்கிறாங்களோ, நேர் அதுக்கு பின் வாசல் வைக்கணும். சார் எங்களுக்கு இடம் இல்லை, வைக்க முடியாது, லெஃப்டில் தான் போகணும், ரைட்டில் தான் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனையை ரொம்ப பார்த்து நிதானித்து கட்டணும். வீடு கட்டலாமா வேண்டாமா? சார் நாங்கள் அந்த மாதிரி முன்பக்கம் நிலம் இருக்குது, பின்பக்கம் நிலம் வைக்க இடம் இல்லை, ஆனால் ஜன்னல் வச்சுருக்கோம், 50 மார்க். யார் ஒருத்தர் ஜன்னல் வச்சுருக்காங்களோ 50 மார்க். சார் நாங்கள் நேராக போய் இப்படி லெஃப்டில் திரும்பி வெளியில் பின்பக்கம் போயிடுவோம், ஆனால் பின்பக்கம் நேராக வைக்க இடம் இல்லை அப்படின்னா வெறும் ஜன்னல் மட்டும், வெறும் ஜன்னலே இல்லை சார்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. யார் ஒருத்தர் முன்பக்கம் நிலம் வச்சு பின்பக்கம் நிலம் இல்லாமல் இருக்காங்களோ, இதெல்லாம் உங்கள் வீட்டில் பிரச்சனை. யாராவது குழந்தைங்க பாதிக்கிறாங்க, இல்லை உடம்பு டிசீஸோட இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டெய்லி விஷமாக மாறுதுங்கிறேன், உங்களுக்கு தெரியாது. அது இல்லையே, நாங்கள் நல்லா தானே சமைச்சு சாப்பிட்றோம், நாங்கள் நல்லா தானே இருக்கணும்னு சொல்லுவீங்க. உங்கள் குழந்தைய பாதிக்கிறது தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் டக்குன்னு ஸ்டக் ஆகிடுங்கிறேன். இந்த மாதிரி வாசப்படி இல்லாத வீடு ஸ்டக் ஆகிடுங்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச மெட்ராஸ்லேயே ஒரு 20 வீடு பார்த்துருக்கோம் சார் வாஸ்து. சில வீடு மட்டும்தான் தப்பிச்சிருக்கு. 10வது மாடிக்கு போகிறோம், முன்பக்கம் நிலம் வச்சுருக்காங்க, பின்பக்கமும் நிலம் வச்சு ஒரு பால்கனி மாதிரி இருக்குது நடந்து போகிறதுக்கு. இப்படி உள்ளவங்க தப்பிச்சுக்கிறாங்க. சார் பின்பக்கம் நிலம் இல்லை, 2 பெட்ரூம் பக்கமும் மாஸ்டர் பெட்ரூம் பக்கமும் ஓப்பன் விண்டோ இருக்குது, நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை. நீங்கள் 10வது மாடியில் வீடு வாங்கினாலும் சரி தான், 5வது மாடியில் வீடு வாங்கி, 20வது மாடியில் பெங்களூரு, சென்னை, இந்த மாதிரி எங்கே வீடு வாங்கினாலும் முன்பக்கம் நிலம் இருந்தால் பின்பக்கம் நிலம் இருக்கணும். இப்படி நிலம் இல்லாத வீடு எல்லாமே பிரச்சனை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு டிசீஸை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், இந்த பிரச்சனையை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற தீர்வே இல்லையா? வேற தீர்வே இல்லை. ஒன்றும் உங்கள் இடத்த மாற்றணும், இல்லை நீங்கள் மாற்றி நல்ல இடத்துல போய் வீடு கட்டிருக்கணும். சார் அப்படி போக முடியாத, இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோமே. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறதுன்னா அதுக்கு தகுந்த எனர்ஜினா இப்போ நிறையா வந்துருச்சு. ஸ்வஸ்திக் பிரமிடு இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. எனர்ஜி வீட்டுக்குள்ளே இழுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே வந்துருச்சு. இதை மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். ஆரா சிஸ்டம்னு பேர், இதுக்கு பேர் ஆரா ஸ்கேனர்னு பேர். இதை வந்து உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் எனர்ஜி கம்மியாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இப்போ முன்பக்கம் வாசல் இருக்குது, பின்பக்கம் வாசல் இல்லை, எனர்ஜி வரணும். 4 பக்கத்துலேருந்து பஞ்சபூத காற்று வந்தால் தான் சார் உங்களுக்கு எனர்ஜி. ஏன் சார் ரூம்னா ஜன்னல் வைக்க சொன்னாங்க? ஏன் முன்பக்கம் வாசல் வச்சா முன்பக்கம் ராஜநிலை வச்சா பின்பக்கம் ஏன் கதவு நிலம் வைக்க சொன்னாங்க? பின்பக்கமும் வாசல் வைக்க சொன்னாங்க. 4 பக்கமும் எனர்ஜி வந்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி, இல்லாட்டி எனர்ஜி இல்லைங்கிற, இல்லாட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நோயோட தான் நீங்கள் இருப்பீங்கிற. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம தேர்வு செய்யலாமா? 2 பக்கமும் நிலம் உட்காருமா? நல்ல அளவில் வீடு கட்டினீங்களா? குழிப்பொருத்தம் பார்த்து வீடு கட்டினீங்களா? நிலம் சரியா இருக்கா? நில அளவு சரியா இருக்கா? இப்படிலாம் பார்த்து நீங்க வீடு கட்டினா தான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரொம்ப பேர் இப்ப கிழக்கு பார்த்த வீட்டுல வடகிழக்குல படி போட்டிருக்காங்க. கிழக்கு பார்த்த வாசல்னா வடகிழக்குல படி போடுறாங்க.
யாரெல்லாம் வடகிழக்கில் படி போடுறாங்களோ அவங்க வீட்டில் கேன்சர் வந்துடும் சார். வேணா செக் பண்ணி பாருங்க. யாராவது கேன்சர் வந்து இறந்து போவாங்கங்கிறேன். தொழுநோய், கேன்சர், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். யாராவது கிழக்கு பார்த்த வீடு வடகிழக்கில் படி போட்டிருக்காங்க, வடகிழக்கில் போர் தான் இருக்கணும், வடகிழக்கு ஓப்பனாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வடகிழக்கில் படி போட்டு ஏறி போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தலைமுறை வரைக்கும் எழுந்திரிக்க முடியாது சார். இந்த ஃபேமிலி ரெக்கவர் ஆக முடியாதுங்கிற. கடனாக தான் இருப்பார், பிரச்சனையாக தான் இருப்பார், குழந்தைங்க மூலிமா நிம்மதி இருக்காது, மனைவிக்கு மருத்துவ செலவு பண்ணுவார், அவங்க வீட்டில் யாராவது கேன்சர் கட்டி வந்து இறந்து போவாங்கங்கிற. இதுவே கிழக்கு பார்த்த வீட்டில் தென்கிழக்கில் நில போடுறீங்களா 50 மார்க் தாங்கிற. யாராவது ஒருத்தர் தென்கிழக்கில் நில போடுறீங்க, படிக்கட்டு போறீங்கன்னா 50 மார்க். யார் ஒருத்தர் தெற்கு பார்க்க வீட்டில் தென்மேற்கில் படி போறீங்களா சூப்பர். அதுமாதிரி தென்கிழக்கில் படி போட்டால் வெறும் 50 மார்க் தாங்கிற. அதுமாதிரி மேற்கு பார்த்த வீட்டில் யார் ஒருத்தர் தென்மேற்கில் படி போடுறீங்களோ சூப்பர். ஒருத்தர் வீட்டில் ஏன் இந்த படிக்கட்டை சொல்றேன்னா, ஒருத்தர் வீட்டில் படிக்கட்டு சரியில்லைனாலும் அவங்க வாழ்க்கை படிப்படியாக குறைஞ்சி போகுதுங்கிற. வீடு கட்டுறப்ப நல்லா இருக்காரு, 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் ஆள் பார்த்தா வீடு கட்டுறப்ப எப்படி இருந்தார், இப்போ என்னையா கடன் ஆயிட்ட, என்னையா இப்படி ஆயிட்ட, என்னையா சுகர் வந்துருச்சு, என்னையா அவன் உடம்பு இப்படி கெடுத்துட்டு, என்னையா அவன் மனைவி இப்படி ஆயிட்டாங்க, அவருக்கே தெரியாது என்ன நடந்துச்சு, அந்த வீடு அவர் என்ன பண்ணுச்சுன்னு அவருக்கே தெரியாதுங்கிற. இப்படிலாம் நடக்குது சார். ஆனால் அவங்க என்ன செய்றாங்க, நம்ம வீடு கட்டிட்டோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் சின்ன சின்னமாக அவருக்கு செலவு வச்சுக்கிட்டு இருக்குன்னா பிரச்சனை வருதுன்னு அவருக்கு தெரியலங்கிற. இதெல்லாம் வழி விடுறதுக்கு நிறைய இருக்கு. வாஸ்துங்கிறது உங்கள் இடத்தோட பிளானை பொறுத்து தான், உங்கள் வீட்டோட இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு அமைக்க முடியும். உங்களுக்கு வீடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் வெளியிலேருந்து சம்பாரிச்சுட்டு வர்ற பணம் வீட்டுக்குள்ளே போகும். வீட்டு நிலம் நல்லா இருந்தால் தான் இந்த பணம் உள்ள மகாலட்சுமி உள்ளே போகும். சில பேருக்கு சார் நான் மனையே அமையல, வீடே அமையல சார், ஒரு வீடு மனை கட்டி 20 வருஷமா கிடக்கு, 10 வருஷமா கிடக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வீட்டில் பூமி மன சரியில்லைங்கிறேன். எனர்ஜி பூமியினுடைய எனர்ஜி சரியில்லைங்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, அப்போ அந்த இடத்த போய் பார்த்தா தான் அதில் என்ன எனர்ஜி பிரச்சனையா இருக்கு, இதை சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா. சில பேர்லாம் 20 வருஷம் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு 20 வருஷமா போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்குலாம் நாங்கள் போனோம், போய் வாஸ்து பார்க்க போனோம். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 வீடு வாஸ்து பார்த்துருக்கோம் சார். இது வரைக்கும் படிக்கட்டு ஒரு வீட்டில் எப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் நிலம் எப்படி இருக்கணும், ஒரு பெட்ரூம்னா 2 ஜன்னல் இருக்கணும், ஒரு மெயின் வாசல் இருந்தால் பின் வாசல் இருக்கணும், அது மாதிரி குழிப்பொருத்தம் பார்த்துருக்கணும். குழிப்பொருத்தம்னா அந்த மனை எத்தனை வயசு ஆயில், என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன லக்னம். 2வது இந்த மனை வீடு கட்டவா, ஹாஸ்பிட்டல் கட்டவா, கடை கட்டவா, கல்யாண மண்டபம் கட்டவா, இந்த மனை கார்னர் மனையா, இது எதுக்கு பயன்படுது, இப்படி கட்டி கொடுத்தா இந்த மனை பேரும் புகழும் அடையும். 3 ரோடு பிரியிற இடத்துல ஒரு கடை கட்டணும், அந்த இடத்துல வீடு கட்டினா நீங்க எப்படி இருப்பீங்க, முச்சேந்தில 3 ரோடு பிரியுது, அந்த இடத்துல ரோடு குத்துங்கிறேன். இந்த ரோடு குத்து உள்ளவங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க முடியாது. யாருக்காவது தெற்கு மேற்கு கிழக்கு தென்கிழக்கு போய் குத்தா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தருக்கு ரோடு குத்துல, உங்க வீடு வாசப்படி இருக்கு, நேர் ரோடு குத்துல. இதே கடையா இருந்தா நீங்க தப்பிச்சுவீங்க, வீடா இருந்துச்சுன்னா நீங்க தப்பிக்க முடியாதுங்கிற பிரச்சனையா தான் இருப்பீங்க. சார் நான் என்ன பண்ணது, எதுவுமே பண்ண முடியாது, உங்க கர்மா நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ரெக்கவர் பண்றதுக்கு வழி இருக்கு. அந்த ரெக்கவர் பண்ணி வீட்டில் கொண்டாந்து எனர்ஜி வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வந்து சார், ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய கிளைண்ட்டை கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். என்னுடைய அனுபவம் அது. எங்களுடைய ராஜநிலையில 88 ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவர் தோப்புலேருந்து அந்த இடத்துக்கு கார் போகணும், வழி விட மாட்டேங்கிறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் பிரச்சனை. அந்த தோப்பை அவங்க சேர்த்து வாங்கிட்டாங்க, இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டாங்க, அந்த தோப்பை வித்துட்டாங்க. இவர் கார் அவர் தோப்பை தாண்டி தான் போனோம். அந்த இடம் வாங்கினவரும் விட மாட்டேங்கிறாரு. அவர் அண்ணனும் தம்பி பிரச்சனைனால அந்த தோப்பை அவர்கிட்ட வித்துட்டாருங்கிற. ஒரு சிம்பிள் விஷயம், ஒன்றும் இல்லை. நம்ம ராஜநிலையில 88 ஸ்டிக்கர் அவர் கேட்ல ஒட்ட சொன்னார். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படி? ஆமாங்க, அவர் போய் உட்கார்ற கேட்ல 88 ஸ்டிக்கரை ஒட்ட சொன்னாங்கிற. அவருக்கு வழி விட்டாங்கிற. 20 வருஷமா வழி விடாதவர் இந்த ஒட்டுன 25வது நாளே வழி விட்டாருங்கிற. சார் நீங்க போங்க, உங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு போய் அவர் தோப்புக்கு போய் டிராக்டர் எடுத்துட்டு போய் தேங்காய் பறிச்சுட்டு வர்றாரு, எல்லாம் போறாரு. பிரச்சனை எப்ப போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, சண்டை. அப்புறம் அவருக்கு ஃபோன் நம்பரு, வண்டி நம்பரு, அவர் வீடு, அவர் வீட்டை போய் பார்த்து வாஸ்து இதெல்லாம் பார்த்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்தோங்க. அவர் வச்சிருக்க ஃபோன் நம்பரை பார்த்தோம், மாற்றி கொடுத்தோம், சரி. வண்டி நம்பரை பார்த்தோம், சரியில்லை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அவர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாரு சார். ஒருத்தர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவருக்கு வீடு சரியில்லைன்னா தோத்துருவார் சார். இல்லை சார் நான் தோக்காம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், வீடு சரியில்லைன்னா அவங்க வீட்டு மனைவியை தொல்லை கொடுத்துரும், இல்லை அவர் குழந்தைய கை வச்சிடும். இது வீட்டோட ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா மனைவி, குழந்தை, மக்கள் 3 நல்லா இருக்கணும். இப்படி நல்லா இருந்தா தான் அவர் ஜெயிக்கிறாருன்னு அர்த்தம், இல்லாட்டி இல்லை.
ஒருத்தர் வீடு நல்லா இருக்குன்னா குடும்பமே நல்லா இருக்கணும். அதான் அதுக்கு பேர் தான் வீடு. குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு முற்றம் வச்சாங்க. 4 பக்கமும் வீடு கட்டி ஒரு மச்சு வீடு நடுப்புற தண்ணி ஊற்றும், தாவாரம்னு பேரு. மச்சு அந்த காலத்துல ஓட்டு வீடு கட்டியிருப்பாங்க. எல்லாம் தாவாரத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்னா உட்காந்து பேசுவாங்க. முற்றம்னு பேரு. இதெல்லாம் இந்த வீட்டுலாம் யாருமே இல்லையே. யாருக்கு வச்சிருக்காப்ப? சார் நீங்க சின்ன வீடா கட்டுங்க, சீட்டு போட்டு கட்டுங்க, ஓலை வீடு கூட கட்டுங்க. எப்ப வீடு கட்டினாலும் அளவுபடி கட்டுங்க. இங்க வீடு கட்டணுமா, இங்க கட்டக்கூடாதா? இங்க மோட்டர் கொட்டா வைக்கணுமா, இங்க வைக்க கூடாதா? அதனால இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசுற அனுபவத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு போய் வாஸ்து பார்த்துருப்போம். இந்த வீட்டோட அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது புதுசா இடம் வாங்குறீங்க, வீடு கட்டணும், இல்லை வீடு கட்டாம இருக்கு, ஏதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், வீடு கன்சல்டிங் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நேராக பார்த்து என்ன நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இல்லை என்ன முடியுமோ ரெக்கவர் பண்ண முடியுமோ உங்களால் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இடத்த ரெக்கவர் பண்ண முடியலன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்துருவோங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ மிக்க மகிழ்ச்சி சார். டிவைன் ஜோதிடம் பார்த்துருக்க அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து அனைவரும் நல்லா வாழ வேண்டும் சொல்லி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.